எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2 எண்ணெய் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து செக்குல ஆட்டுன கடலெண்ணெய். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடையில வாங்குன ரிஃபைண்ட் ஆயிலுங்க. ஒரு 30 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்ததுக்கப்புறம் தான், இங்க வந்து நெறைய பேத்துக்கு மூட்டு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்கு, உடல்ல நோய்க, கேன்சருக எல்லாமே வந்திருக்கு. நம்ம செக்கு எண்ணெய் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப கால் வலி இல்லைங்கிறாங்க. மூட்டு வலி எல்லாமே நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேங்க. சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 10% மக்கள் தான் செக்கு எண்ணெய் பயன்படுத்துறாங்க. ஒரு 90% மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைண்ட் ஆயில் தான் இருக்குங்க. உங்களுக்கு கடையிலேருந்து, கேட்டரிங்லேருந்து கொஞ்சம் மக்கள் வந்து அறியாமல் இருக்கவங்கலாம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிஃபைண்ட் ஆயிலா தான் இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 140 ரூ. 150 விற்பனை பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரூ. 225 விற்பனை பண்றோம். தமிழ்நாடு முழுக்க டெலிவரி வந்துச்சுன்னா, அந்த கொரியர் சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ இந்த ரிஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்ன இருக்குன்னே தெரியாம தான் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாரி எந்த எண்ணெய் வித்து ஒரு கடலையோ, ஒரு எள்ளோ, தேங்காயிலோ இந்த உற்பத்தி பண்ற எண்ணெய் வந்து எந்த ஒரு பாதிப்பையோ, கொலஸ்ட்ராலையோ நமக்கு வந்து குடுக்கவே குடுக்காதுங்க. என்ன தெரியாத விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயோட விலைய வச்சு தான் நம்ம வாங்குறோம். இது விலை கம்மின்னு சொல்லி தான் வாங்குறோம். ஆனா, இது வந்து ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ தீங்கானதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதில்ல. இன்னொன்னு விலையா பார்த்தீங்கன்னா, இதை விட நான் இது விலை கம்மின்னு தான் சொல்லுவேங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 லிட்டர் பயன்படுத்துற இடத்துல நீங்க இந்த கடலெண்ணெய 1 லிட்டர் பயன்படுத்தினா போதுங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கும். அதாவது அடர்த்தி கம்மியா இருக்கும், கெட்டித்தன்மை கம்மியா இருக்கும். இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, செக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியா இருக்கும். நீங்க வந்து இத வந்து ஒரு 10 ஸ்பூன் ஊத்துற இடத்துல இதை வந்து 5 ஸ்பூன் ஊற்றினாலே போதுங்க. அப்போ நீங்கள் இது வாங்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 280 இது வந்து ரூ. 225 தாங்க. கொரியரோட சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 280 தான் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரோக்கியத்துக்கு தீங்கானது, இது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. அப்போது இந்த 2 லிட்டர் வாங்குற இடத்துல நீங்கள் 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை குறைவாகுது, நிறைய ஆரோக்கியம் கிடைக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் இன்னொன்றுங்க, இந்த பொருளை 1 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா இந்த பொருளை உங்கள் உடலே ஏற்றுக்காதுங்க. நீங்கள் வந்து மோசமான பொருளே சாப்பிட்றதுனால தான் உடம்பு ஏற்றுக்குது. நல்ல பொருளுக்கு மாறி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு போண்டாவோ பஜ்ஜியோ வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு இந்த ரிஃபைண்ட் ஆயிலுக்கு வந்தீங்கன்னா, செக்கு எண்ணெயை பயன்படுத்திட்டு ரிஃபைண்ட் ஆயிலுக்கு வந்தீங்கன்னா போண்டா பஜ்ஜியெல்லாம் சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்குங்க, உடம்பு ஒத்துக்காது. ஏன்னா நீங்கள் நல்ல செக்கு எண்ணெய்க்கு மாறிட்டீங்கன்னா மோசமான எண்ணெய் சேராதுங்க. விலையை வச்சு தான் இதை வாங்குறீங்கன்னா, இது 2 லிட்டர் வாங்குறதுக்கு நீங்கள் 1 லிட்டர் வாங்கினா போதுங்க. அப்புறம் ஏங்க யோசிக்கிறீங்க? இது 2 லிட்டர் வாங்குறதுக்கு இது 1 லிட்டர் வாங்கினா போதும்னா நீங்கள் சுத்தமான செக்கு எண்ணெயை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்களே. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.